இந்த டிராவல்ல, இந்த ப்ராசஸ்ல எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், எனக்கு எவ்வளவோ இந்த அவமானப்படுத்தினதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எனக்காக கூட நின்ன உங்களுக்கும் அதே மாதிரி கஷ்டங்கள், அதே மாதிரி அவமானங்கள், அதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காம, அதையெல்லாம் நீங்க பொருட்டாவே எடுத்துக்காம, என்னோட வலிகளை, என்னோட வேதனைகளை உங்களோட தான் நினைச்சு என் கூடவே நின்னு இன்னைக்கு சி ஜோசப் விஜய் எனும் நான் அத உண்மையாக்கி இருக்கிறீங்க. உண்மையிலே எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. விஜயண்ணா ஒரு அண்ணான்னு உரிமையா சொல்றது அது உங்களை மட்டும் தான் கூப்பிட முடியும். ஏன்னா எங்க ஒரு ஃபேமிலியில கலந்த உறவுண்ணா நீங்க. என்னோட அண்ணனா சின்ன வயசுல உங்களை பாக்குறேன். நான் படத்துல உங்களை சின்ன வயசுல பிரியமானலை படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் படம் நான் அந்த படத்தை தான் நான் தேட்டர்ல பார்த்தேன். நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குண்ணா. உங்களுக்காக அசிங்கப்படுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குண்ணா. என்ன வேணா பேசினாங்க, நிறைய பேசினானுங்க, அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை. எங்க விஜயண்ணா சிஎம் ஆகணும், தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும், நல்ல மனுஷன் வரணும் அப்படின்னு நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். நீங்க வந்துட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஏன்னா இப்போ என்ன சொல்றது, நம்ம அப்பா அம்மாக்கு அப்புறம் விஜயண்ணா நீங்க தான் என் மனசுல இருக்கீங்க. இந்த உலகத்தை எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பா அம்மாக்கு அப்புறம் நீங்க தான். அந்த மாதிரி ஒரு அன்பு இருக்குண்ணா. உங்களை எப்பயாச்சும் ஒரு நான் மீட் பண்ணணும் எனக்கு ஆசையா இருக்குண்ணா. கண்டிப்பா நடக்கும்னு நினைக்கிறேன். நீங்க மக்கள் நல்லது பண்றீங்க, கண்டிப்பா தொடர்ந்து நல்லது பண்ணுங்க. எவன் என்ன வேணா பேசணும், அதை பத்தி கவலை கிடையாது. உங்க கூட நாங்க நிப்போம்ண்ணா. உங்க கூட நாங்க எப்பவும் நிற்பேன். யார் எது வந்தாலும் பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம்ண்ணா. நாங்க உங்க கூட நிப்போம்ண்ணா, கடைசி வரையும் நிற்பேன்.